ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ண வேண்டிய ஹிந்தி சென்டென்சஸ் எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஏ சடக் கஹான் ஜாத்தி ஹே. ஏ சடக் கஹான் ஜாத்தி ஹே. இந்த ரோடு எங்கே போகுதுன்னு கேட்போம் இல்லையா? ஏ சடக் கஹான் ஜாத்தி ஹே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். சரியா? क्या ये रास्ता सही है? क्या ये रास्ता सही है? இந்த வழி சரியா? நான் சரியான வழியில் போயிட்டுருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அப்போ வந்து இந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? क्या ये रास्ता सही है? मुझे ரயில்வே ஸ்டேஷன் ஜானா है. எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா எப்படி கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, मुझे ரயில்வே ஸ்டேஷன் ஜானா है. मुझे ரயில்வே ஸ்டேஷன் ஜானா है அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கலாம் ஹிந்தியில். ட்ரெயின் கப் ஆயேகி. ட்ரெயின் கப் ஆயேகி. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க ஸ்டேஷனில், ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி யார்ட்டையாவது கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம். ட்ரெயின் கப் ஆயேகி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏ பஸ் கஹான் ஜாத்தி ஹே. இந்த பஸ் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அது ஹிந்தியில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஏ பஸ் கஹான் ஜாத்தி ஹே. கஹான் ஜாத்தி ஹே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹிந்தியில் வந்து கேட்டுக்கலாம். சரியா? அடுத்து, முஜே டிக்கெட் சாயே. முஜே டிக்கெட் சாயே. டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முஜே டிக்கெட் சாயே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி கேட்டுக்கலாம் ஹிந்தியில். முஜே டிக்கெட் சாயே. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சீதா ஜாயே. சீதா ஜாயே அப்படின்னா என்னென்னா, நேராக போங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரெயிட்டாக போங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? யாராவது அட்ரஸ் கேட்குறாங்க அப்படின்னா சீதா ஜாயே அப்படின்னு சொல்லிக்கலாம். நேராக போங்க அப்படிங்கிற அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தாயே முடியே. தாயே முடியே அப்படின்னா வலது பக்கம் திரும்புங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா, தாயே முடியே. முடியே அப்படின்னா திரும்புங்க அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி பாயே முடியே அப்படின்னா இடதுபுறம் திரும்புங்க. பாயே, தாயே பாயே அப்படின்னு சொல்லுவோம். வலதுபுறம் இடதுபுறம். முடியே அப்படின்னா திரும்புங்கள். பாயே முடியே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கலாம். இடதுபுறம் போங்க. யகா சே கித்னி தூர் ஹே. யகா சே கித்னி தூர் ஹே அப்படின்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? யகா சே கித்னி தூர் ஹே அப்படின்னு சொல்லி வந்து ஹிந்தியில் நீங்கள் கேட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கியா ஆப் டாக்ஸி புலா சக்தே ஹே. கியா ஆப் டாக்ஸி புலா சக்தே ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு டாக்ஸியை கூப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி யாரையாவது சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். क्या आप टैक्सी बुला सकते हैं? क्या आपके पास खाली कमरा है? क्या आपके पास खाली कमरा है? அதாவது நீங்கள் ஏதாவது ஹோட்டல் போயிருக்கீங்க, அங்கே வந்து ரூம் ஃப்ரீயாக இருக்கா காலியாக இருக்கான்னு கேட்போம் இல்லையா? அந்த இடத்துல இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? முஜே பூக் லகி ஹே. முஜே பூக் லகி ஹே. எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இந்த சென்டென்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முஜே பூக் லகி ஹே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தாகமாக இருக்குதுன்னு சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஜே பியாஸ் லகி ஹே. பியாஸ் அப்படின்னா தாகமாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். முஜே பியாஸ் லகி ஹே. எனக்கு தாகமாக இருக்குது, எனக்கு பசியாக இருக்குது, எனக்கு தாகமாக இருக்குது. இந்த ரெண்டு நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் நல்ல ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, यहाँ कोई अच्छा रेस्टोरेंट है. यहाँ कोई अच्छा रेस्टोरेंट है அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம். சரியா? அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, கித்தனா கிராயா ஹோகா. கித்தனா கிராயா ஹோகா. அதாவது நீங்கள் யார்ட்டையாவது பேசிகிட்ருக்கீங்க வண்டி வேணும்னு சொல்லிட்டு. சரியா? கேபாக இருக்கட்டும் இல்லை ஆட்டோவாக இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ ரேட் ஆகும், வாடகை எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதைத்தான் வந்து கித்தனா கிராயா ஹோகா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹிந்தியில் வந்து கேட்டுக்கலாம். கித்தனா கிராயா ஹோகா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ வண்டியில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு இடத்துல இறங்கணும், பக்கத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல இறங்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முஜே யஹா உத்தர்னா ஹே. முஜே யஹா உத்தர்னா ஹே. உத்தர்னா அப்படின்னா இறங்குறது அப்படிங்கிற அர்த்தம். சரியா? நீங்கள் வந்து ஏதாவது ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க, காலையில் சாப்பாடு வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நாஸ்தா கித்தனை பஜே மில்தா ஹே.
நாஸ்தா கித்தனை பஜே மில்தா ஹை, அதாவது காலை உணவு எத்தனை மணிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம் தான் இது. சரியா? ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, உங்களுக்கு பில் வேணும் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையா இருந்தாலும் எப்படி கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, முஜே பில் சாயே, முஜே பில் சாயே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம். क्या यहाँ कोई ஏடிஎம் है, क्या यहाँ कोई ஏடிஎம் है. உங்களுக்கு ஏடிஎம் போகணும், பணம் எடுக்கணும் அப்படின்னா எப்படி கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஏடிஎம் இருக்கான்னு क्या यहाँ कोई ஏடிஎம் है அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம். பாக்கி பைசே ரக்கியே, பாக்கி பைசே ரக்கியே அப்படின்னா, அதாவது சேஞ்ச் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் பாக்கி பைசே ரக்கியே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கலாம். சரியா? கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.